நம்மளோட குலதெய்வ அருள் மட்டும் இருந்துட்டா போதுங்க. வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம நல்ல நிலைமைக்கு போகலாம். நம்ம குடும்பமும் நல்ல நிலைமையில இருக்கும். ஆனா, அப்படிப்பட்ட ஒரு குலதெய்வத்தையே நம்ம வந்துட்டு கோவப்படுத்தக்கூடிய ஒரு செயல் இருக்குங்க. இந்த குலதெய்வ சாபம். இந்த சாபம் மட்டும் ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில வாங்கிரவே கூடாது. அது அவ்வளோ ஒரு கடுமையான சாபங்க. சில சமயங்கள்ல இது தீர்க்க முடியாத சாபமா போயிரும். சில சமயங்கள்ல தீர்க்கக்கூடிய சாபமாவும் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே முதல்ல குலதெய்வத்தை வணங்கிட்டு என்னோடய கோவிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபுராணத்துலேயும் விஷ்ணு புராணத்துலேயும் இருக்குது. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது குலதெய்வம். நம்ம வந்துட்டு குலதெய்வம் கோயிலில் பெரும்பாலான கோவில்களில் விநாயகர் வச்சுருப்பாங்க. விநாயகரை முதல்ல வணங்கிட்டு நம்ம குலதெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. நம்மளோட குலதெய்வம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அங்கம் வகிக்குது. நம்மளோட குலதெய்வ அருள் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் எதுவுமே பண்ண முடியாது. வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அந்த குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு எல்லா விஷயங்களையும் ஜெயிக்க முடியும். ஒரு நாள் பொழுதே வந்துட்டு நிம்மதியாக ஓட்ட முடியும். இந்த குலதெய்வம் வந்துட்டு அவ்வளோ சக்தி வாய்ந்தது. குலதெய்வம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் யார் மேலேயும் கோபப்படாதுங்க. அந்த குலதெய்வத்தை கோபப்படக்கூடிய ஒரு கடுமையான சாபம் வந்துட்டு நிறைய குடும்பங்கள் வந்துட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. அந்த சாபத்துக்கு நம்ம வந்து ஆளாகாமல் இருக்கிறது நம்ம கையில் தாங்க இருக்குது. குலதெய்வத்துக்கு நம்ம வந்து பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு சாபத்தை மட்டும் வாங்கிடாதீங்க. இந்த குலதெய்வ அருள் வந்துட்டு உங்களுக்கு பல தலைமுறையாக செழித்து உங்களோட வம்சமே வந்து தலைச்சி வாழ வைக்கக்கூடியதுங்க. அது என்ன சாபம் அப்படின்னு சொன்னால், சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் பெற்ற தாயை வந்துட்டு அவதூறாக பேசுகிறதும், அவங்கள வந்துட்டு கடைசி காலத்தில் வந்துட்டு அனாதையாக விடுறதும், ஒரு சிலர் இருக்காங்க குடிச்சிட்டு வந்துட்டு போட்டு அவங்க அம்மாவே போட்டு அடிக்கிறதும், அவங்கள வந்துட்டு கடைசி காலத்தில் சாப்பாடு போடாமல், அவங்களுக்கு ஒரு நல்ல துணி இல்லாமல், பராமரிக்க கூட முடியாமல் அந்தளவுக்கு வந்துட்டு கஷ்டப்படுத்துகிறதும், அந்த மாதிரிலாம் செய்கிறது வந்துட்டு குலதெய்வத்துக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. இதை மட்டும் செஞ்சிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களோட தாயை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ, எந்த அன்பு பாசமாக நீங்கள் அவங்க கடைசி காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ, அந்தளவுக்கு வந்துட்டு குலதெய்வம் வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிறத அள்ளி கொடுக்குங்க. குலதெய்வம் வந்துட்டு உங்களை ரொம்ப நெருக்கமானவங்களாக வச்சுருக்கும். தனக்கு நெருக்கமான பிள்ளையாக வந்துட்டு இந்த குலதெய்வம் வந்துட்டு வச்சுருக்கோங்க. அதனால் பாருங்கள், எக்காரணத்தை கொண்டு தாயோட மனசை நோகடிக்காதீங்க. சில சமயங்களில் வாக்குவாதங்களாக வர்றது உண்டு. எல்லாத்தையுமே கேட்டு நடக்கணும்னு முடியாது இல்லையா அந்த வாழ்க்கையில். அதனால் பாருங்கள், அந்த நேரத்தில் விட்டுருங்க. ஆனால் பொதுவான வாழ்க்கையில் வந்துட்டு நீங்கள் வந்து தாய் வந்து மதித்து, தாயோட கஷ்டங்களை புரிஞ்சு, தாயை வந்துட்டு அவதூறாக பேசாமல், அவங்க அன்பு பாசமாக அவங்கள கடைசி காலத்தில் பராமரித்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே குலதெய்வத்தோட அருள் ரொம்ப நல்லா கிடைக்கும். அதோட சரிங்க, அப்புறம் வந்துட்டு அவங்க உயிரோடு இருக்கும்போதே அவங்கள வந்து பார்த்துக்கோங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்மளால் கூட அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ண முடியாது. அதனால் பாருங்கள், உயிரோடு இருக்க வரைக்கும் நல்லா